சீராக வரும். ரெண்டாவது வந்து அடி வாங்காது. இப்போ நிறைய இப்போ இந்த வருஷம் இப்போ இந்த மாதம் 2 மாதத்துக்கு கொடுத்தது ஒரு 3 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பூரா இது தான் விட்டுருங்க. கரும்பு நட்டு வந்து எங்கள் பாயின் போனவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வாங்க நமக்கு இதுலேயே ஒரே வேலையை முடிஞ்சு போயிருமில்ல. அப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னா கரும்பு வந்து ஒரே சீராக வரும், ஒரே இதாக வரும். ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா ஒரு 45 நாள் 50 நாள் கழிச்சு கட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பூர் சேர்ந்து வெடிக்கும். ஆமா, அதான் சாகாது. நம்ம கரும்பு நட்டு மோசம் வரும், அவிஞ்சு போயிடும். 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவிஞ்சு போயிடும், அவியாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா நெஞ்சு மட்டத்துக்கு வரும்போது பால் அடி போடணும். போத்துலாம் நிறைய வெடிச்சுக்கிறது. ஆமா, அதே மாதிரி என்ன பண்ணுன்னா வேப்ப முன்னாள் கொஞ்சம் கலந்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மேலே வந்து இந்த உப்பு உட்காரத்துல வெள்ளை போச்சு அதெல்லாம் வராது. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா மழை தண்ணி நிறைய வரும்போது என்ன பண்ணா இப்போ மேலே பக்கத்துல தோட்டம்னா நீங்கள் வயலில் விட்டு கரும்பு நிறைய தண்ணி நிறுத்தி வைக்கும். அப்பதான் அந்த வேர்புழு பூரா சாகும். நீங்க என்ன மருந்து போட்டாலும் சாகாது. தண்ணி வந்தா ஓடைக்கு போற அளவுக்கு விடவே விடாது. ஓடையில தண்ணி கையில் விட்டு லோட் பண்ணி எல்லாமே நிறுத்தி வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எலி நிறைய கடிச்சிச்சுன்னு வச்சுக்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கம்பு 1 கிலோ, சோளம் 1 கிலோ, இது அரிசி நல்ல அரிசி ஆகணும். இது ரேஷன் அரிசி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாது. அந்த நார்மலாக நம்ம என்ன எலிமெண்ட் கொடுக்கணும் அது போல புறணும் அதில் 1 கிலோ சேர்த்து 1 ஏக்கருக்கு 1 கிலோ சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி கூட 1 மணி நேரம் வச்சிருந்து அப்புறம் களைக்கொட்டையை அதோட மிக்ஸ் பண்ணணும். களைக்கொட்டை வந்து ஊற வைக்கூடாது. களைக்கொட்டை மட்டும் தானியத்தை மட்டும் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சு 2 மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எங்கெங்க எலியும் நடமாட்டேங்குதா எல்லா ஏரியாவும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். நிறைய பேர் அது மாதிரி பயப்படுறாங்க. ஏன்னா தை பட்டத்துக்கு மேலே போச்சுன்னா பொங்கல் கழிச்சுனாவே குழம்பு இருக்கிற எலி பூரா நம்ம ஏரியாவுக்கு வந்துடும், நிறைய கடிக்க ஆரம்பிக்கும். அப்படி பாதுகாப்பு பண்ணிக்கலாம். பன்னி வந்து ரொம்ப தொல்லை உங்கள் ஏரியாவில் நிறையா இருக்கும். அந்த பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நம்ம பார்பர் ஷாப்பில் முடி வெட்டுறாங்க பத்தியா, அந்த முடி என்ன பண்ணுங்க வரப்பு சுற்றி விட்டுருப்பாரு. அந்த பிளேடில் எடுத்துங்க வந்து கை க்ளோஸ் போட்டு எடுத்துட்டு அந்த பண்ணிக்கு சுற்றியும் அந்த முடி விட்டணும் அப்படின்னாவே அது கண்டிப்பாக வராது. அந்த முடி மறைய வரைக்கும் வராது. நீங்கள் வேணும்